கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. வேதாகமத்தை என்னோடு கூட திருப்புங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. ஒரே வார்த்தையோடு முடித்து விடவில்லை. சில குறிப்புகள் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். தலைப்பு என்னவென்றால் பெரிதானவைகளை காண்பாய். இரண்டாவது மகிமையை காண்பாய். மூன்றாவது வாழ்வை காண்பாய். நான்காவது பலனை காண்பாய். அது பணத்தை காண்பாய். நாத்தான்வேல் வாசிங்க. 45ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிக்கலாமா? பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து கூடுமா என்றான். வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் எப்படி என்னை அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அருமை தேவஜனமே, கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர் நமக்கு பெரிதானவைகளை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. 12ஆம் வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நாத்தான்வேல் பிலிப்பு மூலமாக நாத்தான்வேல் சந்திக்கப்படுகிறார். பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறார். ஆனால் இயேசு பிறந்ததான இடம் நாசரேத். ஆனால் நாத்தான்வேல் ஒரு காரியத்தை அறிந்திருந்தான்.
நாசரேத் என்று சொன்னால் நன்மை இல்லாத தேசம், நன்மை இல்லாத இடம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆனால் அவன் இயேசுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அருகில் வந்த உடனே, இப்பொழுது அவனுடைய வார்த்தையை பாருங்க. அதற்கு நாத்தான்வேல் இயேசுவுடைய வார்த்தைகள் அவனை தொட்ட உடனே, இயேசுவின் வார்த்தைகள் அவனை கவர்ந்த உடனே, இயேசுவின் வார்த்தைகள் அவன் யார் என்று கண்டுபிடித்த உடனே அவன் உடனே சேஞ்ச் ஆயிட்டான் பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன சொல்றான் அதற்கு நாத்தான்வேல்? ரபி, நீர் தேவனுடைய குமாரன், அல்லேலூயா, நீர் இஸ்ரவேலின் ராஜா. அருமை தேவஜனமே, நம்முடைய தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்க அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர், நம்முடைய தேவனை குறித்து சொல்ல, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அவனை நாத்தான்வேலை கர்த்தர் எப்பமோ கண்டுட்டார். அவன் அத்தி மரத்தின் கீழே இருக்கும் பொழுதே நான் உன்னை, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை பரிசுத்தமாகவும் ஆக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமை தேவ ஜனமே, நம்முடைய தேவன் எண்ணி முடியாத, உங்களுக்கு மெசேஜ், ஷார்ட் மெசேஜ் தான் கொடுக்க போறேன். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ தேவன், ரபி, நீர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருக்கிறாய். நீ அதோட அவன் விட்டானா, நீர் யார்? இஸ்ரவேலின் ராஜா என்று ஒன்றை அவன் அறிந்து கொண்டவுடனே அவரை குறித்த தரிசனம், அவரை குறித்த அந்த வெளிப்படுத்தல் உங்களுக்கு வரும் பொழுது, கவனிங்க, அவரை குறித்த வெளிப்படுத்தல் உங்களோட வாழ்க்கையில குறையும் பொழுது உங்களோட தரிசனம் இழந்து போகும், உங்களோட சந்தோஷம் இழந்து போகும், உங்களோட சமாதானம் இழந்து போகும், உங்களோட நிம்மதி இழந்து போகும். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார். ஆனால் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ள நல்ல சமாதானம் இருக்கும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஜீவிக்கிறார்கள், நடமாடும் பிணமாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர்? சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்னதோ இருக்கிறோம் ஐயா, சாகாம இருக்கிறோம், அது மட்டும்தான் வரல. ஸ்தோத்திரம். இல்லை தேவஜனமே, பூமியில கொடுக்கப்பட்ட காலங்களில் நல்ல சமாதானம் உள்ளவைகளாய், நல்ல சந்தோஷம் உள்ளவைகளாய், அந்த ஆபகுக்கு என்ன சொல்றான் பாருங்க. ஸ்தோத்திரம். அவனோட வார்த்தை பாருங்க. அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில பழம் உண்டானாலும் இல்லாமற் போனாலும், நமக்கு இருந்தா தான் இயேசுநாதர். இந்த மனுஷனை பாருங்க, வார்த்தை பாருங்க. ஆபகுக்கு என்ற தேவண்ட மனுஷன் வார்த்தை பாருங்களா. பைபிளை படிக்கணும், நம்ம படிக்கிறது இல்லை. இங்கிருந்து கேட்கறதோட சரி, படிக்க தெரிந்தவங்களும் பைபிளை படிக்கிறது இல்லை. அதனால தான் ஒரு சந்தோஷம் இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அந்த அறிவு கட்டாத அந்த அன்புல வளரணும்னு ஒரு ஆசை இருக்குமானா நீங்க கனி கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொன்னாரு, கனி கொடாத மரம் எல்லாம் என்ன செய்ய போறாங்க? ஆண்டவர் சொல்றாரு, வெட்டி போட போறேன். ஏங்க பாஸ்டர், நான் என்னென்னமோ சேட்டத்தனம் பண்றேன், குறும்பெல்லாம் பண்றேன், என்ன ஆண்டவர் வெட்டி போடலையே? பாவம் பார்த்து வச்சிருக்கிறார், வெட்டி போட்டாருன்னா அவ்வளவுதான். ஆனா கோடாரி எங்க தான் இருக்கு? மரத்துக்கு வேர்ல தான், கீழே தான் இருக்கு. எப்ப வேணாலும் ரெடி. கோடாரி எங்க இருக்கு? கிருபை.
கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படும்? அக்னியில போடப்படும். கிருபை பாதுகாக்கிறார். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு வரியோ மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்துல நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய். நான் யோசிக்கணும், ஆண்டவரே நான் அழிந்து போகாதபடிக்கு நிர்மலம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இந்த நாத்தான் வயலை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக தன்னுடைய தியாகம், தன்னுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எல்லாவற்றையும் சப்மிட் பண்ணி பார்த்து கர்த்தருக்காக ஓடி பாருங்களா. உங்களுடைய தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். இந்த நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவ்வளவு அல்ல, இதிலும் பெரிதானவைகளை நீ காண போகிறாய். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரோட வார்த்தை, கிரகிக்க முடியாத, நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் தேவன் அதிகமாக காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நிச்சயம் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் நீங்க நம்பிக்கை இல்லாத மனுஷனா? இல்லைங்க. சில காரியங்களை நான் கடந்த வாரம் சொன்னது போல, சில காரியங்களை நடணும், தண்ணீர் பாய்ச்சணும். இந்த ரெண்டு வேலை யாருடைய வேலை? நம்முடைய வேலை. விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. மனிதனை நாம முழுமையா நம்பி இருக்க வேண்டாம், நாம நம்பணும். மனிதர்கள் வேணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவருக்கு மனிதர் தயவிலும் தேவ தயவிலும் தான் இயேசுவே வளர்ந்தாருன்னா நமக்கு மனுஷ தயவு வேண்டாமான்னு தூக்கி போட்டுறக்கூடாது. நமக்கு மனுஷ தயவு அவசியம். ஆனா நம்ம அந்த தயவு கிடைக்க யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல தன் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய சத்தத்தை நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ ஜனமே, நம்முடைய தேவன் பெரிதானவைகளை காண்பாய்ன்னு சொல்றார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் அதனால்தான் யோவேலுடைய நாட்கள்ல சொன்னாரு தம்முடைய ஜனத்தை பார்த்து, தேசமே பயப்படாதே. பயம் இல்லாம இல்ல, அவர் சொல்றாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நாத்தான் வேலை பார்த்து, ஷார்ட்டா முடிக்கிறேன், நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாங்க, நிச்சயமா. ஒரு பக்கம் நமக்கு ஒரு சின்ன அச்சம் மனுஷன்தான் நமக்கு இருந்தாலும், நான் சொல்லுவேன் நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதிலும் பெரிதானவைகளை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவது, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு, யோவான் சுவிசேஷம் 11:40, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா சொல்லுமா? முதல்ல பெரிதானவைகளை காண்பாய் என்று ஒரு வார்த்தையை சொற்றொடரை படித்தோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென் சொல்லுமா? அவர் சொல்லிட்டார். இயேசு லாசருவை எழுப்புவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆனா அந்த அம்மா என்ன செய்தாங்கன்னா, போய் என்ன சொன்னாங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்திருந்தீரானால் எங்களுக்கு இப்படிப்பட்டவைகள் சம்பவித்திருக்காது. கிதியோனும் அப்படித்தான் சொன்னார் ஆண்டவரை பார்த்து. கிதியோனும் சொன்ன, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு இப்படிப்பட்டவைகள் எல்லாம் நேரிடுவானேன்.
இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ விசுவாசித்தால், ஆமென், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஒன்றும் இல்லாமையில் சகலத்தையும் உருவாக்குகிற தேவன். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமையில் சகலத்தையும் உருவாக்குகிறவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீங்க எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் வாசித்த தெரியும், ஒரு பள்ளத்தாக்குகளில் கொண்டு போய் எசேக்கியேலை நிறுத்துகிறார். ஒரு பெரிய எலும்பு கூட்டத்தை கொண்டு காட்டுகிறார். எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இவைகள் உயிரடையுமா? அவன் ஒரே வார்த்தை சொன்னான், ஆண்டவரே நீர் அறிவீர். தேவரீர் நீர் அறிவீர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் விடல. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்து சொல்றாரு, நீ அவைகளை பார்த்து பேசு. என்ன சொல்லு? எலும்புகளே உயிரடையுங்கள் என்று சொல்லு. முதல்ல சொன்னாரு, இவைகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு தேவரீர் நீர் அறிவீர் என்று சொல்லிவிட்டார். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவனிடத்திலே சொல்றாரு, நீயே சொல்லு, இந்த எலும்புகள் ஜீவன் அடையும்படியாக சொல்லு என்று சொன்னார். ஆமென். அப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாசியம் 37ஆம் அதிகாரத்தில், அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே இந்த எலும்புகள், கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, எசேக்கியேல் சொல்றார் பாருங்க 37ஆம் அதிகாரம் 1, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, முதலாவது சுற்றி நடக்க பண்ணினார். அவைகள் மிகவும் உலர்ந்ததா இருந்தது. அவர் என்னை நோக்கி, ஆண்டவர் சொல்றார், எசேக்கியேலை பார்த்து சொல்றார், அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். கர்த்தராகிய ஆண்டவரே, அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு. எபிரேயர் நிருபத்தில் வாசிங்க. எபிரேயர் நிருபத்தில் 12ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் நாம விசுவாசிக்கணுங்க. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கான் பாருங்க, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும். ஒண்ணுமே இல்லை. சர்ச்சுக்கு போயிட்டு வந்த ஜீவனே இல்லை. ஜீவனு சர்ச்சில் இல்லாம இல்லை, உனக்குள்ள ஜீவன் இல்லை. நீ செத்து போயிருக்கிற, ஒரு உலர்ந்த எலும்பு போல இருக்கிற. நீ உயிரற்றவளா இருக்கிற, உயிரோட இருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உயிரோட இருந்து நீ செத்தவளா இருக்கிறான்றாரு. ஆண்டவர்கிட்ட இல்லாம இல்ல கிரிய. நம்ம உடனே ஆண்டவரை மட்டும், என்னத்த போயிட்டு வந்தோம், சும்மா என்ன செய்யறதுக்கு, அந்த ஐயா போன் பண்ணி கூப்பிடுவாரு அதனால போயிட்டு வந்தேன். இல்லைங்க, இந்த வார்த்தைக்கு ஒரு ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. இது அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு, அது ஆத்துமாவையும் ஆவியையும் பாருங்க, எப்படி கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும். இதுதான் ஓட்டம் இல்ல. நான் தேவ சமூகத்துக்கு வருகிறேன்,
போய்கொண்டிருக்கிறனே, ஒரு உலர்ந்த எலும்பை போல போய்கொண்டிருக்கிறனே, அந்த பாரம் இல்லை. ஆண்டவரே, நீ என்னோட பேசும். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு? ஊனையும் கணுக்களையும் ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கு. அப்படியே கூறு போட்டு வைப்பாங்க, சொல்லுவாங்க இல்லையா, கூறு போட்டு கறி வச்சிருக்கிறாங்க. அதுபோல கூறு போடும் அந்த வார்த்தை. ஒப்பு கொடுக்க அந்த விருப்பம் இருக்கு. உடனே கீழ்ப்படிந்தான் பாருங்க இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. உடனே அப்பொழுது அவர், நீ 4ஆம் வசனம், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆத்துமாவையும் ஊனையும் பிரிக்கக்கூடியதான வகையறிக்கக்கூடியதான ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அறிந்து அவன் விசுவாசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. பாருங்க அவர் என்ன சொல்றார் பாருங்க, உலர்ந்த எலும்புகளே, ஏன் வார்த்தை கேட்காதீங்கப்பா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராய் ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, அப்பொழுது உயிர் அடைவீர்கள், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. அவன் சொல்றான், எனக்கு கட்டளை இட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ள நான் இன்றைக்கு வெறுமையாய் போகக்கூடாது. நான் இன்றைக்கு திரும்பி போகும்போது என் தேவன் என்னை வல்லமையினால் நிரப்பணும். எனக்குள்ள ஒரு வல்லமை வேணும். நான் ஒரு வேறு மனுஷியா இருக்கணும். நான் கர்த்தருடைய மனுஷியா இருக்கணும். ஆதி நாட்கள்ல இருந்து அபிஷேகம் எனக்கு வேணும். ஆதி நாட்கள்ல இருந்து ஆண்டவருடைய அன்பு வேணும். அந்த தாகம் தான் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்றுமில்லாமையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனை கொடுத்தவர் இல்லையா? நாம் பாடினோம், எடுத்து வச்சிருக்கிறேன், பாடிட்டாங்க. செத்து போன சாராளுடைய கர்ப்பத்தை பலப்படுத்துவ வல்லமை உண்டு என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆமென். மரியாளை பார்த்து சொன்னாரு, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவள் மரித்தாலும் பிழைப்பாய். நடந்துதான் நடக்கலையா? அல்லேலூயா. நடந்துதான் நடக்கலையா? லாசருடைய கல்லறைக்கு இயேசு வந்தார். ஆமென் சொல்லுமா. மரியாள் மார்த்தாள் சொன்னாங்க, என் சகோதரன் மரித்து 4 நாள் ஆயிற்று. இயேசு சொன்னார், அல்லேலூயா, கல்லறையின் வாயிலை புரட்டுங்கள் என்று சொன்னார். லாசருவே எழும்பி வா என்று சொன்னார். மரித்தவன் எழும்பி வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ மகிமையை காண வேண்டுமானால் நீ விசுவாசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீ பெரிதானவைகளை காண்பாய், மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆனா நீ விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவர். ஒன்றும் இல்லாமையிலும் சகலத்தை உருவாக்குகிறவர், இல்லாதவைகளையும் இருக்கிறவரை போல அழைக்கிற தேவன். சேலஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரை நம்பினா அவர் செய்வார். ஆமென். மரியாள், ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு. மார்த்தாள் சொல்றாங்க, 4 நாள் ஆயிடுச்சு, அந்த சரீரம் நாருமே. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நான் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி மரியாளுக்கு மார்த்தாளுக்கு சொல்லி லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தி யூதேயா எங்கும்
பரவிற்று. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக இந்த செய்தி ஒரு பெரிய காரியமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. மூன்றாவது காரியத்துக்கு கடந்து போகிறேன். மூன்றாவது, வாழ்வை காண்பாய். ஆமென். ஒன்று, பெரிதானவைகளை காண்பாய். இரண்டாவது என்ன சொன்ன? மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். மூன்றாவது, வாழ்வை காண்பாய். என்ன வாழ்வை காண்பாய்? 128 சங்கீதம் 5 வசனத்தை என்னோடு கூட திருப்புங்கள். 128:5. கர்த்தர், நல்ல கவனிங்க, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல கவனிங்க, உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அடுத்த வசனம் பாருங்க. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். வாழ்வை காண்பாய், சமாதானத்தையும் காண்பாய். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எருசலேமின் வாழ்வை நீ காண வேண்டுமானா சும்மா வந்துறார். 1வது வசனத்திலிருந்து படிக்கணும். ஆமென். நம்ம வாழ்வை காண்பாய். ஆமென். பிள்ளைகளை காண்பாய். ஆமென். இல்ல, கவனிங்க, இப்ப கவனிங்க. அங்க எல்லாம் கவனிக்காது, இங்க கவனிங்க. நீ கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். இரண்டாவது என்ன நடக்கணும்? இஷ்டம் போல தாறுமாறா நடக்க கூடாது. நடந்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, ஆசீர்வதிக்கவே மாட்டாரு. என்னைக்குமே ஆண்டவர் நிபந்தனை இல்லாம யாரையும் ஆசீர்வதிச்சதே இல்லை. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? மொசபத்தோமியாவிலே காரானூரிலே அங்க குடியிருக்கும் போது மகிமையின் தேவன் தரிசனமாகி சொன்னாரு, நீ புறப்பட்டு வாழ்னாரு. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அங்க அங்க ஏதாவது டெண்ட் இருக்கா? கொஞ்சமாவது சாப்பிட்றதுக்கு வசதி இருக்கா? சூழ்நிலை இருக்கா? வெறுங்கையில முளம் போட முடியும்? நான் இப்படிதான் சொல்லுவேன். ஆனா ஆபிரகாம் சொன்ன உடனே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. வந்துட்டாருங்க. தாங்கல்ல ஆண்டவருக்கு கூப்பிட்டு அந்த பையன் வந்துட்டான் பாரு. அதனால தான் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பூமியின் தூளை போலவும் மட்டுமா சொன்னாரு? அவன் மகன்கிட்ட பார்த்து சொல்றாரு, ஈசாக்கு இடத்துல சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் நான் அவனை ஆசீர்வதித்தது போல நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிவையானால் உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை அறியணுங்க, சத்தியத்தை கேட்ச் பண்ணணும். வெறுமை ஆசை. இங்க எழுதப்பட்டிருக்கு, நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்வை காண்பாய், பெரிதானவைகளை காண்பாய், மகிமையை காண்பாய். மூன்றாவது வாழ்வை காண்பாய். வாழ்வை காணணும்னா, வாழ்வை காணணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய வழிகளில் நடக்கணும். அவன் இஷ்டம் போல நடந்துட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஒரு நாளைக்கு ஆசீர்வதிக்க மாட்டேன். ஒரு நாள் அது பாஸ்டர் ஆனாலும் சரி. ஸ்தோத்திரம். ஒரு கமாலியல் ஒருத்தர், என்ன கமாலியல் அவர் பேர் என்னமா? கார்த்திக் கமாலியல். அவர் சொல்றாரு, எங்க ஊழியக்காரங்களை ஆண்டவர் பார்த்து நடத்துறாரு, அல்லாட்ட நாங்கள் ரொம்ப சிக்கிக்கிடுவோம். என்னன்னு கேட்டால், ஒருத்தர் கூப்பிட்டாராம், ஒரு பிஸ்னஸுக்காக ஜெபிக்கிறதுக்கு போனாராம். என்ன பிஸ்னஸ்ன்னா, பெட்டி செய்து வியாபாரம் பண்ணுறார், சவப்பட்டி செய்து வியாபாரம் பண்ணுறார். அவர் சொல்கிறாரு,
ஆண்டவரே, விசுவாசிகள் அத்தனை பேர் சாகிறதுன்னு சொல்றதா, இந்த சவப்பட்டி நல்ல வியாபாரம் நடக்கணும்னு சொல்றதா? போய் நின்று முழிச்சு நிற்கிறாராம். ஒரு ஏஜ் சர்ச்சில் சைதாப்பேட்டையில் நல்ல பெரிய மேடையில் எல்லா தலைவர்கள் மத்தியில் அவர் பேசுகிறார். நல்லா இருந்துச்சு. அவர் பேசுகிற அது நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். நான் என்ன செய்கிறதுக்குன்னே தெரியல. ஆண்டவரே, இவருடைய சவப்பட்டி நல்ல ஆசீர்வதிக்கப்படுறதா, எல்லா விசுவாசிகளும் சாகிறதுன்னு ஜெபம் பண்ணுறதா, எனக்கு ஒன்றும் தெரியல. எப்படி ஜெபம் பண்ணேன்னே அவர் சொல்லலை. நான் திகைச்சிட்டே இருந்தேன். ஆண்டவர் தான் எங்களுக்கு இறங்கணும் அப்படின்னார் ஊழியக்காரங்களுக்கு. இப்போ இந்த ஜெபத்துக்கு அவர் என்ன நினைப்பாரு? இப்போ சும்மா ஒரு ஜீவானந்தம் பிரதர், பாஸ்டர் வாங்க, நான் ஒரு புது தொழில் வியாபாரம் பண்ண தொடங்கியிருக்கிறேன், இந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் ஜெபிக்கிறது தான் விரும்புவார். ஆனால் இப்போ சவப்பட்டி ஆசீர்வதிக்கப்படணும்னா கிறிஸ்தவ நிறைய பேர் சாகணும். இப்போ எதை ஜெபிக்கிறது? அன்பு தேவஜனமே, நிபந்தனை இல்லாமல் நம்முடைய தேவன் ஒருவரையும் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. என்னைக்கோ நீங்கள் ஒரு கடமைக்கு இந்த தெய்வத்தை ஆராதித்த உடனே அப்படியே கொட்டிக்கிறன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் சொல்லுவேன், யார் வராட்டாலும் பரவாயில்ல, போவோம்மா, நம்ம போவோம். சில வேளையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 2 பேரும் உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம். வெக்கமாகவும் இருக்கும் ஒரு பக்கத்தில். உனக்கெல்லாம் எனக்கு மனசில் கேட்கும், 100 பேர் 500 பேர் 1000 பேர் இருந்த இடத்துல இருந்துட்டு வந்துட்டு 2 பேர் உட்காந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று முகத்தை பார்த்துட்டு ஜெபிக்கும் பொழுது அப்போ தான் கர்த்தர் சொன்னார், என்று ஆனாலும் உனக்கு நான் ஒரு காடைகளை அனுப்புகிறது போல நான் அனுப்புவேன். அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, ஒரு கிரயம் செலுத்தணும். நீங்கள் கிரயத்துக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமோ நன்மையோ உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. உன் மனைவி எப்படி இருப்பாளா? மனைவி எப்படி இருப்பாளா? உன் மனைவி வீட்டு ஓரங்களில் புருஷனை அடிக்கிற கோடாரியை போல இருப்பாள், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகுவாள். மனைவி மாதிரி கோடாரி மாதிரி ஆயிட்டாங்க. சோத்திரம். அதனால தான் புருஷன் கிட்டவே இருக்கிறதுல ஓடி போயிட்டான். அதேங்க அப்பா, உன் கூட வாழவே வேண்டாம். நீ எப்படி இருக்கணுமா? மனைவி எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? கனிதரும் திராட்சை கொடியை போல இருக்கணும். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. கனிதருகிற திராட்சை செடியை போல, கொடியை போல இருக்கணும். உன் பிள்ளைகள் அப்ப எப்படி இருப்பாங்க? உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? இதோ மென்ஷன் பண்ற நல்லா, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். சொல்லுங்க சொல்லுங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். வாயை திறந்து சொல்லுங்களா? பக்கத்தில் ஆள் இல்லாட்ட உங்களுக்குள்ளே சொல்லுங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஆமென். அல்லேலூயா. இதோ இவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். சொல்லுங்க பார்க்கலாம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. நான் சொல்லட்டுங்களா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட காலத்தையும் வருஷத்தையும் கணக்கு பார்த்தா, நாம கர்த்தருக்கு நல்லா பயந்திருந்தா நாம தாங்க இந்த தெருவில் பெரிய ஆளு. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1, பெரிதானவைகளை காண்பாய். 2, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். 3வது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ வாழ்வை காண்பாய். ஆமென். 4வது, தண்ணீர்களுக்கு மேலே உன்னுடைய ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆமென். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா.
அல்லேலூயா. தண்ணீர்களுக்கு மேல உன் ஆகாரத்தை நீ போடு. நீங்க போடுறது இல்ல. என்னதையோ விதைச்சிட்டு எதிர்பார்க்கிறீங்க. ஆனா நீங்க அறுக்கிறது என்ன பைபிள்ல இருக்கு? காற்றை அறுக்கிறாய். காற்றை எவனாவது அறுக்க முடியுமா? வீசிட்டு தான் இருக்கு, தெரியுது, காற்று அடிக்குது, அறுத்துருவோமா? காற்றை எப்படி அறுக்க முடியும்? பைபிள்ல இருக்கு. நீ எதிர்பார்க்கிறாய், ஆனால் நீ அறுப்பதோ காற்று. இல்ல தேவஜனமே, நீ பலனை காண்பாய். ஆமே, வாசிங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகாரத்தை, உன் ஆகாரத்தை எங்க போடணும்? தண்ணீர்னா என்ன? குளத்தில் கொண்டு போட சொன்னாங்களா, ஏரியிலையா? அதனுடைய பொருள் என்னன்னா, கத்திற்கு விதைக்கணும். நான் சொல்றேன், லிஸ்ட் பெருசா சொல்லுவாங்க பாருங்க சிலர், தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு. ஆனா வெறும் கையில லிஸ்ட் போடுவீங்க பாருங்க. கையில காசே இல்லை, பாஸ்டர்மா ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீ எல்லாம் அறிஞ்சு புரியல உனக்கு. சிலர் பாருங்க வெறுங்கையிலே முழங்கை போடுவாங்க, லிஸ்ட் பெருசா சொல்லுவாங்க, ஆனா தேவனுக்கு கொடுக்கறதில்ல. அதுல இல்லாததுனால தான் இப்படி இருவாங்க. உண்மையை சொல்றேங்க, கர்த்தருடைய திருவிருந்துல கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய விஷயத்துல உண்மையா இருந்திருப்பீர்கள். ஆனால் எனக்கு தெரிந்த வெளிப்படுத்தல், நீங்க எங்கேயோ வந்திருப்பீங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேலே போடு, அநேக நாட்களுக்கு. அதே போலதான் இன்னொரு விதத்துல இதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளைன் இருக்கு. நீங்க செய்கிற ஊழியத்துக்கு இன்னைக்கு ஒருவேளை 10 காசுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் நீங்க கண்ணீர் விட்டது, நீங்க பிரயாசப்பட்ட ஊழியத்துக்கு ஒரு பலனை கத்த தரப்போகிறார். ஆமென். வெறும் நான் மணி மட்டும் சொல்லல, ஊழியத்திலேயே ஒரு ஆசீர்வாதத்தை கத்த வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை அற்பமா இருக்கலாம், உங்க ஊழியம் அற்பமா இருக்கலாம், யாரும் அதுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனா நிச்சயமா ஒரு நாள் வரும். ஆமென் சொல்லுவோமா? அல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5வது, பணத்தை காண்பாய். மத்தேயு சுவிசேஷம் ஷார்ட்டா முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னொரு 3 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறேன். நீ படகுக்கு போய் தூண்டில் போட்டு ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடி என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே 5வது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ பேதுருவை பார்த்து, சீஷனை பார்த்து உன்னுடைய நம்பிக்கையை தளர விட்டுறாத, உன்னுடைய விசுவாசத்தை தளர விட்டுறாத. நீ தைரியமா போய் தூண்டில் போடு, அங்கே நீ ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. நான் முடிக்க போறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீ பெரிதானவைகளை காண்பாய். 2வது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், எருசலேமின் வாழ்வை காண்பாய். 4வது, தண்ணீர்களுக்கு மேலே ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு முன்பு அதன் பலனை காண்பாய். 6வதாக கர்த்தர் சொல்றாரு, நீ பேதுருவை பார்த்து சொல்றார், தைரியப்பட்டு சொல்றார், நீ உனக்கு எனக்கும் கொடுக்கிறதுக்கு அளவில் தேவன் தருவார். ஆமென். நாட்களில் நீ பெரிதானவைகளை காண்பாய். தலைப்பை மறந்துடாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கரை. நான் சொல்லுவேன், தாழ்மையாக சொல்லுகிறேன், இன்னும் உங்களோட வாழ்க்கையை ஒன்று கூட சரி பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணி, ஏன் ஆசீர்வாதத்துக்கு குறைவாக இருக்கிறேன்? ரகசியத்தை சொல்லி கொடுத்தாலும் அதை செய்யாததுனால தான் இன்னும் தாழ்ந்த நிலவரத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வஞ்சகனே இல்லை.
பாரபட்சம் பார்க்கிறவர் இல்லை. நான் வேணா பார்க்கலாம், நீங்க வேணா பார்க்கலாம். ஆண்டவர் யார் அவனவனுக்கு கிரியைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென், அல்லேலூயா. அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல பிரதிபலை கொடுக்கும்படிக்கு கொடுத்து கொண்டிருக்க. அதான் சொன்னார் பேதுருவை பார்த்து, நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, உம்மை பின்பற்றுகிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டபோது சொன்னாரு, இம்மையில 100 ஆசீர்வாதம், மறுமையில் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறேன்? நித்திய ஜீவனை வச்சிருக்கிறேன். ஆமென். அவர் வரும்போது அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற ஒரு பலனை கொண்டு வருவதற்கு நல்ல தேவன். பெரிதானவைகளை காண போறீங்க. ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா.